விஜயும் ஒரு 5 வருஷம் ஆட்சியில குந்து வச்சிருப்போம். அவர் என்ன செய்யறாருன்னு பாப்போம். என்ன செய்யறாருன்னு பாக்கணும். ஆமா, வீட்டுக்கு வந்து சீட்டு குடுப்பாங்களோ? கொடுப்பாங்க. சின்னத்துல போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இடையில யாராவது ஒண்ணு இல்ல நீ வேற சின்னத்துக்கு போடுனா என்ன பண்ணுவாங்க? மட்டும் வரும். விசிலுக்கு தான் போடுவான். விசிலுக்கு தான். விசிலுக்கு தான், உண்மையா விசிலுக்கு. எதனால விசிலுக்கு போடுறீங்க? விசிலுக்கு எதுனால போடும்னா, இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யவே கிடையாது யாருமே. என்ன மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 5000 ரூபாய் கொடுத்தா அதான், வேற ஒண்ணும் கிடையாது. விஜயும் ஒரு 5 வருஷம் ஆட்சியில குந்து வச்சிருப்போம். அவர் என்ன செய்யறாருன்னு பாப்போம். என்ன செய்யறாருன்னு பாக்கணும். ஆமா அப்படின்னு என்ன பாட்டி அப்படின்னு எங்களை அண்ணன் கிளம்பி போட்டு காமிக்க போறீங்க. அண்ணன் எல்லாம் போட்டு காமிக்க மாட்டேன், உலகமே பாக்கும். அதான் என்ன பயமா? நம்ம உரிமை என்ன, இத்தனை வருஷமும் எல்லாத்துக்கும் போட்டுட்டு தான் இருந்தோம். ஒன்னும் இது பண்ண மாதிரி இல்ல. விசில் எதுக்கு விஜய்க்கு போடக்கூடாது? போட்டுதான் பாப்போமே. 5 வருஷம் ஆட்சியில எடுத்து பாக்கட்டுமே. அதானே இவ்வளோ வருஷமாக யார் யாரோ ஆண்டாங்க, யார் யாரோ இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யவே இல்லை. எங்களோட பொழப்பு இதே மாதிரி தான் போணுச்சு. இந்த ஒரு 5 வருஷம் ஆட்சியாவது விஜய்கிட்ட கொடுத்து பார்ப்போம். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். சான்ஸ் கொடுக்காம யாருக்குமே எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாட்டிங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பாட்டியோட கருத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.